இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர். ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அதுல ஒரு ஹீரோ, அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார். அழகா இருப்பார், தெலுங்குலையும் ஹீரோ பண்றார். அவர் இப்ப கைதாகி ஜெயில இருக்க. என்ன காரணம்? கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையிட்டார். எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, என் தம்பி சாமிநாதன் மாதிரி. அவனும் ஒரு நல்ல தம்பி, நல்லா பழகுவான், மரியாதையான, அழகன். பாராட்டு, மேடையில பாராட்டு, அழகன். ஆனா குடும்பத்துல ஒரு சூழ்நிலை வந்தது. குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான். கோர்ட்டு கேஸ்ன்னு அது ஒரு ஒரி. அது போக படங்கள் இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்ல ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன்னு தவிர நான் யாரையும் குறை சொல்லல. ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன். எனக்கு ரொம்ப வேண்டியவன்ற உரிமையில சொன்னேன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு. பிறகு அவர் என்ன பண்றாரு, படம் இல்லைன்னும் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா. எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகல, வியாபாரம் இல்லை. பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அதுல அவஸ்தப்பட்டார். இது ஒரு ஒரி. எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார். மது ஒரு ஒரிச ஒழிச்சிருமா? மது உடலை கெடுக்கும், குடலை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், மனைவி மக்களை கெடுக்கும், மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்தோம். மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. குடியால் குடும்பம் கெட்டதே தவிர. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம்.